IRTTAA மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சௌமியா. அண்ட் இன்னைக்கு பாத்தீங்கன்னா கலைக்களம் அப்படின்றத பத்தி நிறைய விஷயம் உங்களுக்கு சேர்ந்திருக்கும். அண்ட் ஒரு சில பேருக்கு அதுல சந்தேகங்கள் இருக்குது. இந்த கலைக்களம் அப்படின்றது என்ன, இது எப்படி நம்ம நடத்த போறோம், அதை விட முக்கியமா இது மாணவர்கள்கிட்ட எந்த அளவுக்கு நம்ம கொண்டு போய் சேர்க்க போறோம்ன்றது சந்தேகங்கள்லாம் இருக்குது. இதுக்கு நம்மளுக்கு ஒரு பெரிய பக்க பலமாவும் ஒரு பேக் போனா இருக்கக்கூடியவங்க தான் இளந்தமிழர் இலக்கிய பேரவை. இதுல இருந்து நம்மளுடைய முனீஸ்வர் அவர்கள் தான் வந்திருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி முனீஸ்வர் அவர்களே. உங்களுடைய டீம் எங்களுக்காக பெரிய அளவில் சப்போர்ட் பண்றாங்க. முக்கியமா நீங்க எங்களுக்கு கலைக்களத்துக்கு ஒரு பேக் போனா பில்லரா இருந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. கலைக்களம் எந்த அளவுக்கு மாணவர்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க போறோம், அதை பத்தி சொல்லுங்க. தமிழருடைய பண்பாட்டையும் நாகரிகத்தையும் கலாச்சாரத்தையும் இளைஞர்கள் வழியா நம்ம சமூகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணுன்றதுக்காக IRTTAA ஒரு பெரிய நிகழ்வா தமிழா என்கிற நிகழ்வா திட்டமிட்டு இருக்காங்க. அதனுடைய பாகங்களா கலைக்களம் என்கிற இந்த நிகழ்வு பிரத்யேகமா கல்லூரி பள்ளி மாணவர்களுக்காக விமான பயணத்துடன் கூடிய பரிசு தொகையோட போட்டிகள் நடத்துறோம். இந்த கலைக்களத்துடைய தலைப்பு நீங்க பார்த்தாலே தெரியும். கலைகளின் களமாக இந்த கலைக்களம் இருக்கு. இந்த கலைக்களத்துல என்னென்ன செய்திகள்லாம் நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு 6 போட்டிகளை திட்டமிட்டு இருக்கோம். உரைக்களம், சொற்களம், வரைகளம், கவிக்களம், கிராமப்புற நடனக்களம், கிராமப்புற இசைக்களம்னு சொல்லி நம்ம முறையில சொல்லணும்னா பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, கவிதை போட்டி, ஓவிய போட்டி, கிராமப்புற நடன போட்டி, கிராமப்புற இசை போட்டின்னு ஒரு 6 தலைப்புகளின் கீழில் கல்லூரிகளுக்கு தனியா பள்ளிகளுக்கு தனியா போட்டிகள் திட்டமிட்டு இருக்கோம். எல்லாருக்குமே தெரியும், ஏன் கல்லூரிக்கும் பள்ளிக்கும் தனித்தனியா போட்டிகள் வைக்கிறோம்ன்றதை தாண்டி பரிசு தொகை பங்கீடு செய்வாங்களான்னு ஒரு கேள்வி வரும். இந்த கலைக்களத்தை பொறுத்த வரைக்கும் பள்ளிக்கு தனியா பரிசுகளும் கல்லூரிக்கு தனியா பரிசுகளும் திட்டமிட்டிருக்கோம். ஏன் முதல்ல இதை கல்லூரி பள்ளி மாணவர்களுக்காக திட்டமிடுறோம் அப்படின்னா, அவங்களுக்கு விதைக்கக்கூடிய செய்திகள் பசுமரத்தாணியில பதிந்த செய்திகள் போல விரைவா தன்னுடைய வாழ்நாளில் பின்பற்றக்கூடிய செய்திகளா இருக்கும். தமிழருடைய பண்பாடும் நாகரிகமும் உலகம் போற்றினாலும் கூட தமிழர்கள் ஏனோ அதை சிந்திக்க மறந்துட்டோம். குறிப்பா இந்த போட்டிகள்லாம் நம்ம நிறைய இடங்கள்ல பார்க்கும்போது வேலை நாட்கள் வைப்பாங்க, பள்ளி மாணவர்கள்லாம் விடுமுறை கிடைக்குமேன்றதுக்காக இந்த போட்டிகளுக்கு வருவாங்க. ஆனா தமிழா அமைப்பு இந்த கலைக்களத்தை திட்டமிடல ஞாயிற்றுக்கிழமைகள்ல வைங்க. எந்த மாணவர்களுடைய பள்ளி படிப்பும் பாதிப்படையக்கூடாது, அதே நேரத்துல அவங்களுக்கு முழுமையான ஒரு நிகழ்வா இந்த நிகழ்வு இருக்கணுன்றதுக்காக எல்லாம் பிரத்யேகமா ஞாயிற்றுக்கிழமைகள் தான். முக்கியமா பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் நடத்த போறோம். எல்லா இடத்துலயும் எல்லா மாவட்டங்கள்லயும் இது எப்படி ஒரே நாள்ல நடத்துறதுக்கு சாத்தியப்படும்? ஒரு நாள்ல திட்டமிடல. இது மொத்தம் ஒரு 8 மண்டலங்களா பிரிச்சிருக்கும். 37 மாவட்டங்கள்ல 8 மண்டலங்களா, 8 மண்டலங்களும் ஞாயிற்றுக்கிழமைகளா 3 தேதிகளை நடத்துறோம். அதாவது 2 மண்டலங்கள்ல 2 இடங்கள்ல 3 மண்டலங்கள் ஒரே தேதியிலையும் 2 மண்டலங்கள் ஒரு தேதியிலும் நடத்த திட்டமிட்டிருக்கோம். ஒன்னு பிப்ரவரி 2ஆம் தேதி, பிப்ரவரி 9ஆம் தேதி, பிப்ரவரி 16ஆம் தேதி இந்த 3 ஞாயிற்றுக்கிழமைகள்ல போட்டிகள் நடத்துறோம். இந்த போட்டிகளில் இருந்து ஒவ்வொரு போட்டியிலிருந்து 3 போட்டியாளர்களை தெரிவு பண்ணி இறுதி சுற்று நடத்துறோம். இப்ப நாம நடத்துற போட்டி மண்டல அளவிலான போட்டி. மண்டல அளவிலான போட்டி நிறைவு செய்து மாநில அளவிலான போட்டி 23ஆம் தேதி IRTTAA கல்லூரி, ஈரோட்டில் இருக்கக்கூடிய IRTTAA கல்லூரியில பிரம்மாண்டமா திட்டமிட்டு இருக்கிறோம். அந்த நிறைவு சுற்றுல, அந்த இறுதி சுற்றுல வெற்றி பெறக்கூடிய வெற்றியாளர்கள் எல்லாம் சென்னைக்கு IRTTAA செலவிலே சென்னை நிகழ்வுல கலந்துட்டு அவங்களுக்கான பரிசு தொகைகளை மேடையில வாங்க போறாங்கன்றதான் கூடுதல் செய்தி. ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணம். IRTT அலும்னையா இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தங்களும் அவங்களுடைய காலேஜை பெருமைப்படுத்தக்கூடிய ஒரு நேரம் தான் இது. ஸோ இதுல இளந்தமிழர் இலக்கிய பேரவை இவங்களுக்கு இந்த 8 மண்டலங்கள் பிளஸ் 9வது ஃபைனல், இது எல்லாத்துலயும் உங்க ஆட்கள் இருப்பாங்க. ஸோ உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு இருக்கும்ன்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இதே மாதிரி ஒவ்வொரு IRTT மாணவர்களும் சரி, IRTTAA மாணவர்களும், அதாவது பயின்றோர் அப்படின்னு சொல்லக்கூடிய முன்னாள் மாணவர்களும் இந்த நிகழ்வுல கலந்துக்கணும். உங்களுடைய வாலண்டியர்ஷிப்பை நீங்க தரணும் அப்படின்றத எங்களோட தாழ்மையான வேண்டுகோள். அண்ட் இதை தவிர்த்து வேற என்ன முக்கியமான சிறப்பம்சம் ஏதாவது இருக்குங்களா கலைக்களத்துல? கண்டிப்பா. கலைக்களம்ங்கிறது வெறுமனே போட்டிகள் நடத்தி மாணவர்களுக்கு பரிசு கொடுக்கறதோட முடிஞ்சு போற உறவு கிடையாது. இது IRTTAAக்கும் தமிழாவுடைய நிகழ்வுக்கும் இந்த கலைக்களத்துல பங்கேற்கிற மாணவர்களுக்குமான ஒரு நெடிய உறவு முறையா தான் நாங்க பாக்குறோம். ஏன்னா இதுல படிக்கக்கூடிய மாணவர்கள் எப்போதும் மாணவர்களா இருக்கிற போறதில்ல. முதல்ல பள்ளியில படிச்சு அடுத்து கல்லூரி முடிச்சோடனே வாழ்க்கையை தேடி ஓட ஆரம்பிக்க போறாங்க. அவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வழிகாட்டக்கூடிய ஒரு தோழனா இந்த IRTTAAல முன்னாள் பயின்றோர் சங்கம் கண்டிப்பா இருக்கும். அதன் அடிப்படையில் இந்த தமிழா நிகழ்வு வருடந்தோறும் நடத்தும். இந்த முறை திட்டமிடலை விட அடுத்த முறை இன்னும் கூடுதலா இருக்கும். இப்ப விமானம் திட்டமிட்டு இருக்கோம். விமான பயணங்கிறது நாங்கெல்லாம் படித்த காலத்துல விமானத்தை அண்ணாந்து பார்த்து ஒரு நாளாவது போயிட மாட்டோமோன்னு ஒரு ஏக்கத்தோட இருந்தோம். இந்த IRTTAA ஒரு 10 வருடத்துக்கு முன்னாடி வந்திருந்தா நான் கூட விமான பயணத்துல ஜெயிச்சிருப்பேன் போல் இருக்கு.
இப்ப இருக்கிற மாணவர்களுடைய பலருடைய கனவு காகித விமானத்துல பறக்க விட்டதுல இருந்து நான் விமானி ஆகணும், விமானத்துல பயணிக்கணும், ஒரு முறையாவது அப்பா அம்மாவை கூட்டு போகணும்னு சொல்றாங்க. அதை வந்து கனவுகளை நனவாக்கக்கூடிய கலாம் வரிகளை ஒட்டி இந்த கனவுகளை எல்லாம் நனவாக்கக்கூடிய ஒரு செயல்பாடா இந்த கலைக்களம் இருக்கு. முதல்ல உங்க எல்லாருக்குமே இளைஞர்கள் சார்பாகவும் மாணவர்கள் சார்பாகவும் நாங்க நன்றி தெரிவித்துக்கிறோம். ஏன்னா எங்களுடைய கனவுகள் எல்லாம் ஒரு போட்டியின் வழியா தரீங்க. அதுவும் வெறுமனே விமான பயணம் மட்டும் இல்ல, பரிசு தொகையோடு தரீங்க. இப்ப போட்டிகள் அப்படின்னு எடுத்துக்கும் போது அதுக்குன்னு ஒரு விதிமுறைகள்லாம் இருக்கும். அந்த விதிமுறைகளை பத்தி சொல்லுங்க. விதிமுறைகள்ன்றது இயல்பா உள்ளதுதான். பேச்சு போட்டிக்கு வந்து எவ்வளவு கால அளவு வரணும், எத்தனை கல்லூரியில இருந்து வரணும், இதெல்லாம் வந்து எல்லா போட்டிகளுக்கும் உள்ளது. அதை தாண்டி இந்த கலைக்களம் தரக்கூடிய ஒரு பிரத்யேகமான விதிமுறை என்னன்னா, தலைப்பை தாண்டி பேசவே கூடாது. இதுதான் இந்த போட்டியின் வழியா நாங்க வைக்கிற விதிமுறை. என்ன அப்படின்னா, நீங்க தலைப்புகள் உங்களுக்கு வெளியிடும் போது நீங்க தெரியும், தமிழாவுடைய அமைப்பு ஒரு 12 தலைப்புகளை சார்ந்துதான் இயங்குது. இந்த 12 தலைப்புகளும் 12 உயிரெழுத்துக்களை சார்ந்து தலைப்புகள் உருவாக்கப்பட்டது. அந்த தலைப்புகளின் அடிப்படையில் தான் பேச்சு போட்டி, கவிதை போட்டி, கட்டுரை போட்டி, மற்ற எல்லா போட்டிகளுக்குமான தலைப்புகளும் இதுல இருந்து தான் வரும். அப்போ நீங்க ஒரு தலைப்பை எடுத்து பேசுறீங்க அப்படின்னா, அந்த தலைப்பை தாண்டி எந்த செய்திகளும் வரக்கூடாது. எந்த ஒரு அரசியல் கலப்பும் இல்லாம தமிழுக்காக, தமிழருக்காக, தமிழருடைய நாகரிகம் பண்பாட்டை காக்கிறதுக்காக உங்களுடைய படைப்புகள் இருக்கணும். பேச்சும் கவிதையும் கட்டுரையும் ஓவியமும் நடனமும் இசையும் இந்த பண்பாட்டை சார்ந்து இருக்கணும்ன்றதுதான் இந்த கலைக்களத்துடைய பிரத்யேக விதிமுறை. ரொம்ப ரொம்ப நன்றி முனீஸ்வரன் அவர்களே. ஸோ தொடர்ந்து உங்களை வந்து நாங்கள் கலைக்களத்தினுடைய களத்தில் வந்து உங்களை சந்திக்கிறோம். அண்ட் பார்த்துக்கிட்டு இருந்து நம்மளுடைய IRTTA மக்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு கலைக்களத்தினை பற்றின ஒரு விவரம் வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ மீண்டும் ஒரு முறை உங்ககிட்ட நான் கேட்டுக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம், உங்களுடைய வாலண்டியர்ஷிப்காக நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். அண்டு கூடிய சீக்கிரத்தில் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு மண்டலத்திலையும் உங்களை வந்து நாங்கள் சந்திக்க போகிறோம். கூடிய சீக்கிரத்தில் இன்னொரு வீடியோ வந்து நாங்கள் பதிவு பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட இருந்து டாட்டா பாபா சொல்லி கிளம்புறது சௌமியா மற்றும் முனீஸ்வரன்.